ரங்கராஜபுரம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அறங்காவலர்களுக்கும் அருள்நிதியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய இந்த சிறப்பான மனித நல்வாழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற காளியப்பன் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவங்க புலவர், பேராசிரியர், அடுத்து 30 ஆண்டு காலம் மகரிஷியோட இணைந்து கவிஞர், இப்படி பல திறமைகளை கொண்ட காளியப்பன் இந்த விழாவில் கலந்து கொள்வது பெரிய பெருமைக்குரிய விஷயம். ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவங்க 30 ஆண்டு காலம் அந்த பணியாற்றிருக்காங்க. அதனால் அவங்க இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப பாராட்டி அவங்கள வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு விழாக்குழு தலைவர்கள் நாகராஜன் ஐயா அவர்கள், முனைவர் ஏழுமலை ஐயா அவர்கள், பேராசிரியர் நதீரா அவர்கள், பாலா அவர்கள், இவர்களெல்லாம் விழாக்குழு ஆரம்பித்து இந்த விழாவை கிட்டத்தட்ட 2 வாரமாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணியினுடைய சிறப்பு இந்த விழாவினுடைய வெற்றியாக அமைந்துவிட்டது. அவர்களையும் நன்றியோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நம்முடைய சித்தர் இலக்கிய மைய செயலாளரும் பொதுச் செயலாளரும் நம்முடைய ரங்கராஜபுரம் அறக்கட்டளையுடைய பேராசிரியரும் ஆன சதானந்தம் ஐயா அவர்கள் தன்னுடைய உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் உடனே இந்த நேரத்துக்கு குறித்த நேரத்தில் பங்கெடுத்ததற்கு அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சித்தர் இலக்கியமின் சார்பில் துணைத் தலைவர் குமரேசன் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு எங்கேயோ 2 நாட்கள் வெளியூரில் இருந்தால் கூட உடனே அந்த நேரத்திற்காக சேர்ந்து விட்டார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய விழாவினுடைய இந்த மனித நல்வாழ்வு விழா பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், இதில் பங்கெடுத்து கொண்ட தம்பதிகள் எல்லாம் உயர்ந்த பதவிகளிலும், அதாவது டிப்டி மேனேஜர், டிஜிஎம், குறிப்பாக நாகராஜன் ஐயா அவரை பற்றி யாருமே அவர் தகவல் யாரும் தெரியாது. இன்றைக்கி தான் சொல்கிறேன். ஒரு ஓஎன்ஜிசியில் அவர் டிப்டி ஜிஎம்மாக இருந்து பணி ஓய்வு பெற்று தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருடைய பதவியை நாங்கள் யாருமே சொல்கிறதில்லை. அந்த மாதிரி அவரையும் வருக வருக என்று தம்பதியாக இருந்து பணியாற்றியதற்கு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நாகராஜன் போலே தொடர்ந்து தொடக்க கால உறுப்பினரும், அதாவது நம்முடைய ரங்கராஜபுரம் அறக்கட்டளையுடைய அறங்காவலரும் நாகநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் இந்தியன் பேங்க் மேனேஜர். அவங்க தம்பதியர் சந்திரா, அவங்களும் தொடர்ந்து அருந்தியாக இருந்து பல பணிகளை சென்று தொடர்ந்து மன்றத்துக்கு பணியாற்றி வந்தார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க. அடுத்து இன்னும் பெருமைக்குரிய விஷயம், ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து வருகிறவர் முன்னாள் தலைமை பொறியாளர் மணவாளன் அவர்கள் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க. நான் அப்போ தான் தொடக்க கால உறுப்பினர். அந்த மணவாளன் ஐயா அவர்கள் ரங்கராஜபுரம் அறக்கட்டளை வரப்பெல்லாம் நான் ரொம்ப உதவி பொறியாளராக இருந்தேன். அப்போ நான் அவரை பார்த்த உடனே பயந்து நடுங்கினேன். சீஃப் இன்ஜினியர் இங்கே வர்றாரு அப்படின்னு. அந்த பயத்தை போக்குற அளவுக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சி வைத்தியம் என்னென்னா, பல ஆண்டு காலம் அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இல்லைன்னா கூட அவர் யாரும் அவர் முதன்மையான பதவி கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு திறமையான 30 ஆண்டு காலம் திருச்சியிலே பல பேரை உருவாக்கி தந்த மனுராஜ் அவர்கள் தலைமை பொறியாளர் மேனாள் அவர்களை வருக வருக என்று வரக்கிறேன். அவருடைய தம்பதியர் லலிதா அவர்கள் திருச்சி சீத்தம்மாள் காலேஜ், ராமசாமி காலேஜில் ஹச்ஓடி, காமர்ஸ் ஹச்ஓடியாக இருந்தவங்க. அவங்களும் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். மேலும் சிறப்பு கூட்டுகின்ற மகேந்திரா கம்பெனி விஜயகுமார் ஐயா அவர்கள் டிஜிஎம், அவங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்க வளமுடன். அவருடைய தம்பதி சுமிதா அவங்களுடைய ஆட்களே பர்த்டே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் அவங்களுடைய பயட்டோட்டெல்லாம் படிக்கிறதுனா இன்றைக்கி நேரம் போத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க வாழ்க. அடுத்து நம்ம அரங்காவலர்கள் நம்ம பூமிநாதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து அறக்கட்டளையுடைய நிர்வாகத்தில் ரொம்ப பங்கெடுத்துக்கிறவங்க. அவரும் அவங்களுடைய தம்பதியோடு கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமை. அவரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். அடுத்து இன்னும்
பாபா நகர் தவ மையம், இது அசோகநகர் தவ மையம், அடுத்து இது ஆலப்பாக்கம் தவ மையம் மற்றும் சூளை ட்ரஸ்ட்புரம் தவ மையம். இந்த இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து வாலண்டியர் சர்வீஸ் மட்டும் இல்லை, தம்பதியாக வந்து இந்த கலந்து கொண்டதற்கு அவர்களை ஒவ்வொருவராக பேர் சொல்ல நேரம் இல்லாத அவர் அவ்வளவு பேரையும் வந்து வரவேற்கிறேன். தவ மையம் சார்பாக ஏழுமலை ஐயா அவர்களும் அந்த 12 பேரை அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 15 நாளாக ரொம்ப அரும்பாடுபட்டு கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழா இனிது நடைபெற நீங்கள் எல்லோரும் அமைதி காத்து இந்த விழா சிறப்பாக அமைய ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து கொண்டு நீங்கள் விழாவில் கலந்து கொண்டது மட்டும் இல்லை, நீங்கள் விழா முடிவிலே ஒவ்வொருவரும் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தம்பதியர்களை கருத்துக்கள் கேட்பதற்கு தான் முக்கியமாக இந்த விழா நடைபெறுகிறது. அதனால் ஒவ்வொருவரும் சிறப்பாக வெற்றியடைய ஒத்துழைத்து இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை, 5 கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போல் மேற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் அம்மீன் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இதுவே. பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, ரங்கராஜபுரம் மணவளக்கலை மன்றம் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மனைவி நல வேட்பு விழாவில் சித்திரலக்கிய மைய அறக்கட்டளையும் பங்கெடுத்து கொண்டு இந்த நல்ல நாளிலே நடத்துவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சித்திரலக்கிய மைய அறக்கட்டளையில் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் ரங்கராஜபுரம் மணவளக்கலை மன்றம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் நடத்துகிறது. இது முழுமையாக ரங்கராஜபுரம் மணவளக்கலை மன்றம் தான் ஏற்பாடு செய்து நடத்துகிறது. இந்த மனைவி நல வேட்பு விழாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் நடத்துவது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்தை நாங்கள் 3:30 மணிக்கு இங்கே வந்து சில ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள், இந்த பேனர் கட்டுறது, மைக் வைக்கிறது, இது போல் ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒருவர் அல்லது இருவர் இருப்பாங்க. கூட்டம் 4:15 மணிக்கு தொடங்கிடுவோம். அந்த நேரம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கூட்டம் நிறைவடைகின்ற பொழுது ஒரு 30லேருந்து 40 பேர் வரைக்கும் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மணிக்கு 25 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. 3:30 மணிக்கு 40 பேர் ஆகிட்டாங்க. 4 மணி ஆயிடுச்சு, உட்காரத்துக்கு சேர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு மாதம் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது ரங்கராஜபுரம் மணவளக்கலை மன்றத்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியுது. எல்லாரும் தம்பதியர்களாக வந்திருந்து இந்த கூட்டத்தில் கலந்து இன்று நாம் பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை நாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய அனைவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு சித்திரலக்கிய மைய அறக்கட்டளை வேண்டிக் கொள்வது என்னன்னு கேட்டால், எத்தனையோ பணிகள் இருக்கின்றது, எல்லோருக்கும் பணிகள் இருக்கின்றது, நான் மறுக்கவில்லை. மாதத்திலே ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் இங்கே வந்து உங்களுடைய வருகை தந்து இங்கே நடக்கக்கூடிய சித்தர் இலக்கிய மையம் சார்பாக நடத்தக்கூடிய சித்தர்களை பற்றிய அந்த பதிவுகளை எல்லாம், அந்த பொழிவுகளை எல்லாம், சித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அனைவரும் கண்டு கேட்டு வாழ்க்கையிலே பயனடைய வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை சார்பாக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வருகை புரிந்து பெருமை சேர்க்க வேண்டும்.
மனித வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நான் வகுப்பிலே சொல்வது உண்டு, எனக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் என்று சொல்லி. மாணவர்கள்லாம் கேட்பாங்க, எப்படிங்க ஐயா 48 மணி நேரம் அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்போ நாம் தான் நம்ம நேரத்தை வகுத்துக்கொள்கிறோம். 60 நிமிடம் அப்படின்றது ஒரு மணி நேரம் அப்படி நாம் தான் திட்டமிட்டு வச்சுருக்கிறோம். 30 நிமிடம் என்பதை ஒரு மணி நேரம் நம்ம திட்டமிட்டு கொள்வோம். 30 நிமிடத்தை நம்ம ஒரு மணி நேரம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அப்போ நமக்கு 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி பல பேருன்னு சொல்கிறத விட சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லை அப்படின்ற வார்த்தை தான். நம்முடைய சித்திரலிக்க மைய அறக்கட்டளையில் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குதுங்க ஐயா. ஒரு மாதத்தில் 30 நாள் இல்லைன்னா 31 நாள், அப்படி 30 நாள் நம்ம கணக்கெடுத்துட்டா கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 720 மணி நேரம். ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நேரம் தான் சரி, ஏதாவது ஒரு வேலை வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு அரை மணி நேரன்றதை அந்த 30 நிமிடம் என்பதை ஒரு மணி நேரமாக மாற்றி கொண்டோம்னா நமக்கு 48 மணி நேரம் கிடைக்கும். அந்த 48 மணி நேரத்தில் நாம் செயற்கரிய செயல்களை பல செயல்களை செய்யலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திலிருந்து இன்றைக்கி பெரியவங்க வரைக்கும் அந்த வியாதி வந்துருச்சு. என்ன வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையில் நம்ம ஒன்று வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதை நான் செல்லமாக குட்டி பிசாசு என்று அழைப்பது வழக்கம். இந்த குட்டி பிசாசை நம்ம கையில் எடுத்தோம்னா இது நம்முடைய நேரத்தை முழுமையாக விழுங்கிவிடும். இது எவ்வளோ நேரம் நம்ம விழுங்கிவிடுன்றதே தெரியாது. எடுத்து பார்ப்போம், ஒரு வீடியோ வரும், அதை தொடக்க போக அது பாட்டுன்னு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நேரம் போகிறதே தெரியாது. அப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். பயனுடைய வகையில் நாம் செலவு பண்ணுறோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்றைக்கி பெண்ணின் பெருமையை பற்றி பேசணும். பெண்களுடைய பெருமையே பெண்கள்கிட்ட பேசுகிறதா இல்லை ஆண்கள்கிட்ட பேசுகிறதா இல்லை 2 பேர்கிட்டையும் பேசுகிறதா அப்படின்னு கேட்டால் 2 பேர்கிட்டையும் தான் பேசணும். ஏன்னா பெண்கள் அவர்களுடைய பெருமையை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுடைய பெருமையை நினைவூட்டக்கூடிய வகையில் பேச வேண்டியது இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் பெண்களுடைய பெருமையை அறிந்திருந்தாலும் கூட அதை மறந்து விட்டோ அல்லது மறைத்து விட்டோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இப்படி ஒரு அழகான ஒரு ஏற்பாட்டை செய்து தந்திருக்கார் பாருங்கள் நம்ம மகரிஷி. அதுக்காக அவருக்கு 100 கோவில் கட்டணும். ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு கோவில் கட்டணும் நாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், நம்முடைய வாழ்வியல் வரப்பிரசாதம் அப்படி சொல்லக்கூடியதில் இப்படி ஒன்று இருக்கிறது. வீட்டில் தான் இருக்கிறாங்க, நமக்கானவங்க, நம்ம எதை சொன்னாலும் கேட்பாங்க, நமக்காக தானே இருக்கிறாங்க, வேறு யாருக்காக இருக்கிறாங்க, நம்முடைய குழந்தைகளுக்காக தானே இருக்கிறாங்க, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக தானே இருக்கிறாங்க என்கின்ற ஒரு அலட்சிய மனப்பான்மை இருக்குது பாருங்கள். அதுதான் கூடாது என்கின்றார் நம்முடைய மகரிஷி அவர்கள். பெண்களை நாம் போற்ற வேண்டும், பெண்களை போற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது காலையில் 9 மணி 9:30 மணிக்கு நம்ம அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு மாலையில் 5 மணி வரைக்குமோ இல்லை 6 மணி வரைக்குமோ நம்முடைய பணி நேரம் முடிவடைகிறது. அதற்குள்ளே ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். நமக்கு உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பார், அல்லது சக அலுவலர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நம்முடைய பணியை பார்த்து, அருமைப்பா, சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்கீங்க ஒர்க்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு 2 வார்த்தை, ஒரு 3 வார்த்தை, சூப்பர் சார், நல்லா பண்ணிக்கிறீங்க சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் உங்கள் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, காலையில் ஆரம்பித்து நம்ம சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த களைப்பெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். அந்த களைப்பே நமக்கு தெரியாது. அதே வார்த்தையே வீட்டில் நம்முடைய இல்லத்தரசியாக வாழ்த்திருக்கக்கூடிய மனைவியிடமோ அல்லது தாயிடமோ என்றாவது ஒரு நாள் காலையில் டிஃபன் போட்ட உடனே, இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்ததும்மா இட்லி, இன்றைக்கி சட்னி இருக்குது பாரு, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வழக்கமாக உப்புமா போடுவேன், அந்த உப்புமா இருக்குது அது இன்றைக்கி ரொம்ப தூக்கலாக இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை நாம் போகிற போக்கில் சும்மா தான் சொல்லுவோமேன்றதுலேயும் ஒரு இது இருக்குது. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அவர்களுடைய அகமும் முகம் மலரும். குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்குது. சங்க இலக்கியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு பெண்ணு வீட்டில் இருக்கா,
அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒரு அதிலேயே ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பெண்ணு வந்து உடன்போக்கு போயிருக்கா. உடன்போக்குன்னா உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலத்தில் சொல்லலாம் ஓடி போயிருக்கிறான்னு வச்சிங்களேன். அவனுக்கு பிடித்த மாணவன் கூட ஓடி போயிட்டான். அந்த காலத்தில் வந்து களவு வாழ்க்கையில் அந்த மாதிரி திருமணம் பண்ணி கொண்டு வாழ்வது அப்படின்றது எண்வகை திருமணத்தில் அது ஒரு வகை. அப்படியே ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, அவனுக்கு பிடித்தவனோட போயிட்டான். போன பிற்பாடு அவனை அந்த மகளை தேடிக்கொண்டு செவிலித்தாய் போகிறான். செவிலித்தாய் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். வளர்ப்பு தாய்க்கு செவிலித்தாயின்னு பேர். நற்றாய் என்று சொன்னால் பெற்றெடுத்த தாய். இப்போ செவிலித்தாய் தான் போகிறா. ஏன்னா வளர்த்த பாசம் பாருங்கள், மனசு அடிச்சுக்குது. பெற்ற தாய் வந்து வடுவா இப்படி நம்மளை மோசம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு வீட்டில் திடீர்னு உட்காந்துருக்கா. ஆனால் பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம்ன்றது இன்னும் கூடுதலாக இருக்கும். யசோதைக்கு இருக்கக்கூடிய பாசத்தை விட தேவகிக்கு கண்ணன் மேலே பாசம் இருக்குதானா? இல்லை. தேவகி புலம்புறா. அதை வந்து சொல்கிறாரு நம்முடைய ஆழ்வார் சொல்லும் பொழுது, ஐயோ நான் பெற்றெடுத்தேன், அதோட விட்டுட்டேன். தேவகி அந்த குழந்தையினுடைய மழலை சிரிப்பை பார்த்து, அந்த குழந்தையினுடைய மழலை மொழியை கேட்டு அவனுடைய மண் தின்ற அந்த வாயை திறக்க சொல்லி அதிலெல்லாம் உலகத்தை பார்த்தாலே யசோதை பெற்ற தவத்தை நான் பெறலையே அப்படின்னு வளர்ப்பு தாயாகிய யசோதை பெற்ற இன்பத்தை பெற்ற தாயாகிய நான் பெறவில்லையே என்று தேவகி புலம்புவதாக ஒரு பகுதி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வளர்ப்பு தாயை விட பெற்ற தாயை விட வளர்ப்பு தாய்க்கு ரொம்ப பாசம் அதிகம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போகிறான்னு வச்சுங்களேன், குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு அந்த பெண் வேலைக்கு போகிறான்னு சொன்னால் பாட்டி தான் வளர்ப்பாங்க. இந்த குழந்தைக்கு யார் மேலே பாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அம்மாவை விட பாட்டி மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் தனக்கு வேண்டியதை கேட்டு கேட்டு பாட்டி வந்து செய்து கொடுக்குறா. தான் அழுகின்ற போதெல்லாம் ஆறுதல் படுத்துகிறா, சமாதானப்படுத்துகிறா, தேவையான தின்பண்டங்களை வாங்கி கொடுக்குறா. அதனால் வளர்ப்பு பாசம் என்பது மிக கூடுதலானது. அந்த அடிப்படையில் வளர்ப்பு பாசத்தினுடைய அடிப்படையில் இந்த செவிலித்தாய் என்ன செய்கிறான்னா, தொடர்ந்து போகின்ற பொழுது வழியில் முனிவர்களை சந்திக்கிறார். அவங்கள பார்த்து கேட்குறா செவிலித்தாய், முனிவர்களே இந்த வழியாக என்னுடைய மகளும், நல்லா கவனிங்க, என்னுடைய மகளும் வேறு ஒருத்தினுடைய மகனும் இந்த வழியாக போனாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா பார்த்தோம், பார்க்காமலாம் இல்லாமல் நாங்கள் பார்த்தோம், இந்த வழியாக தான் போனாங்க. அவங்க போனது அற வழிபாட்டது, அறத்தின் பார்ப்பட்டது, நல்ல தர்மத்தின் வாழ்பாட்டது அப்படின்னு நாங்கள் உங்களை வாழ்த்தி அனுப்பிச்சி வச்சோம்மா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நாமளாக தான் என்ன சொல்லியிருப்போம், ஏயா என் பொண்ணை ஒருத்தர் கூட்டின்னு ஓடி இருக்கிறான், அது வந்து அறத்தின் பார்ப்பட்டது நீ சொல்கிறியா, இது என்னையா எந்த ஊர்லையா நியாயம் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அறத்தின் பார்ப்பட்டது தான், எங்கே போயிருக்கிறாங்க, எந்த வழியாக போனால் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படி சொல்கிறாங்க. அம்மா அது இருக்கட்ட ஒரு பக்கம், ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. மிகப்பெரிய உயர்ந்த மலை, அந்த உயர்ந்த மலையில் சந்தனம் பிறக்கின்றது, சந்தன கட்டைகள் இருக்குது, அந்த சந்தனம் பிறக்கின்றது. அந்த சந்தனம் யாருக்கு சொந்தம், காட்டுக்கா சொந்தம் இல்லை, அதை எடுத்து அரைச்சி யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி மிகப்பெரிய கடலில் முத்து பிறக்கின்றது, அந்த முத்து கடலுக்கா சொந்தம் இல்லை, அதை எடுத்து யார் மணியாக கோத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி நல்ல மிகச்சிறந்த யாழில் இனிமையான இசை பிறக்கின்றது, அந்த இசை யாழுக்கா சொந்தம் இல்லை, அதை யார் கேட்டு பயனடைக்கிறானோ அவனுக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி தான்மா ஒம்பொன்று உன் வீட்டில் தான் பிறந்தா, நீ தான் வளர்த்து, உனக்கா சொந்தம் இல்லைம்மா. அவனை அழைச்சிட்டு போனான் பாருங்க, அழைச்சிட்டு போயிட்டு இப்போ இல்லற தர்மத்தோடு வாழ போகிறான் பாருங்க. நீ வளர்த்தது ஒரு 15 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம். ஆனால் இப்போ அவன் போயிட்டு அந்த பெண்ணினுடைய 80 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலம் வரைக்கும் வைத்திருந்து காப்பாற்றப் போகின்றானே, அந்த பெண் அறத்தின் பார்ப்பட்டு நின்று இப்பொழுது தர்மத்தை செய்து போகிறாளே, இல்லற தர்மத்தை ஆற்றப் போகிறாளே, மங்களம் என்ற மனைமாட்சி என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதுபடி ஆற்றப் போகிறாளே, அவளுக்கு தாமா சொந்தம் என்று அந்த முனிவர் சொல்கிறார். இப்படி வந்த பெண்ணு அந்த தலைவனும் கூட குடும்பத்தை நடத்துகிறா. அதுதான் அங்கே வந்த நான். இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறா. செவிலித்தாய் என்ன பண்ணுறா, வருகின்றா இந்த பெண்ணு எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு பார்க்குறதுக்கு. ஏன்னு கேட்டால், அந்த பெண்ணை வளர்க்கின்ற போது என்ன பண்ணுவாளாம், இவ அந்த குழந்தைக்கு 4 வயசு 5 வயசு இருக்கின்ற பொழுது சோறு ஊட்டுவாளாம். நல்ல பால் சோறில் என்னெல்லாம் தேவையான அமிர்தமோ அதெல்லாம் கலந்து சோறு ஊட்டுவா. எப்படிப்பட்ட சோறுனா பொற்கிண்ணத்தில் சோறு ஊட்டுவா. சோறு ஊட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாய் வாங்கிட்டு
மறுவாய் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓடும். இந்த ஓடுகின்ற குழந்தைய மடக்கி பிடிச்சி, வார் நீ சாப்பிடலைன்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கொம்பு வச்சுட்டுருப்பா. அந்த கொம்பு சின்ன கொம்பு, சாதாரணமாக வச்சுருக்க மாட்டான் அந்த கொம்பு. அந்த கொம்பு முழுக்க நான் இந்த மாதிரியான மல்லிகை மலரை சுற்றி வச்சுட்டு இருப்பாளாம். ஏன் சார் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை தப்பித்தவறி அந்த கொம்பு போய் அந்த குழந்தை மேலே பட்டுருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக அந்த மலரை சுற்றி வச்சுருக்கிறாளாம். இப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு இப்போ உடன்போக்கு போயிருக்குன்னா மனசு வருத்தப்படுமா? வருத்தப்படாதா? வருத்தப்படும். அந்த வருத்தத்தை எல்லாம் மீறி நம்முடைய குழந்தை என்னதான் ஒரு இல்லறத்துக்கு போய் ஒரு குடும்பத்தை பாங்க நடத்துனா கூட அவள் என்னுடைய குழந்தை, அந்த குழந்தை எப்படி நடத்துது அப்படின்றத பார்க்கணுன்ற ஆசையில் செவிலித்தாய் போகிறான். செவிலித்தாய் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு பார்க்குறான். இவன் நேரடியாக வீட்டுக்குள்ளே போய் என்னம்மா எப்படிமா இருக்கிறே அப்படின்னு சொல்லலாம் கேட்கல. மறைஞ்சிருந்து அவள் இல்லறத்தை நடத்தக்கூடிய பான்பை ரசிக்க வேண்டும் என்பதை போல் அவள் நிறுத்திக்கான்னு வச்சிங்களேன். இந்த பெண் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, கணவன் வேலைக்கு போயிருக்கிறான். வேலைக்கு போயிருக்கிற கணவன் மதியம் வருவான், உணவுக்காக சாப்பிட்றதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு சமைக்கிறான். வீட்டில் எல்லோரும் நீங்கள் எல்லாம் சமைக்கிறீங்க. இப்போல்லாம் கேஸ் அடுப்பை இப்படி திருப்பிட்டாலுமே, அது லைட்டர் கூட தேவையில்லை, இப்படி திருப்பினாலுமே எரியுது. அந்த மாதிரியான நல்ல சொகுசான வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே நிறைய பெரியவங்க இருப்பீங்க, அந்த காலத்தில் அடுப்பு வச்செல்லாம் நீங்கள் ஊதி ஊதி அதை பற்ற வச்சு ஒரு டீ போடணும் அப்படின்னு சொன்னாலுமே 1 மணி நேரம் அது ப்ராசஸ்ஸு. யாருன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கனாலுமே, ஓய் ஐயா உட்காருங்க, மாமி உட்காருங்க, சித்தப்பா உட்காரு, பெரியப்பா உட்காரு, இந்த டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் அவங்க டீ கையில் வாங்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணு அப்படிப்பட்ட ஒரு அடுப்பை ஏற்றா. அடுப்பை ஏற்றி கடாயை வச்சுட்டா, யாராவது எண்ணெய் ஊற்றிட்டா. இப்போ என்ன செய்ய போகிறான்னு கேட்டிங்கன்னா, மோர் குழம்பு செய்ய போகிறா. அதனால் என்ன பண்ணுகின்றா கேட்டிங்கன்னா, கட்டியான தயிர், அந்த கட்டியான தயிரை எடுத்துக்கிட்டு அவளுடைய மென்மையான விரல்கள் இருக்குது பார்த்துங்களா, அது காந்தல் பூ போன்ற மென்மையான விரல்களாம். அந்த காந்தல் பூ போன்ற மென்மையான விரல்களால் இந்த கட்டி தயிரை பிசைஞ்சு அந்த வானொலி வச்சுருக்கா இல்லையா, எண்ணெய் ஊற்றிட்டா. அதில் என்ன போடுறோம் உங்களுக்கு தான் தெரியுமே, கடுகெல்லாம் போடணும். கடுகு போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் போட்டா. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிருக்குது, இதை அந்த நேரத்தில் ஊற்றி மஞ்சப்பொடியெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பக்குவமாக தாளித்தம் பண்ணோம். அப்படி எடுத்து ஊற்றுறா. இந்த தயிர் கட்டி தயிரை எடுத்து பிசைஞ்சு அதில் ஊற்றின உடனே என்னாகுது, குப்புன்னு புகை வருது. குய்ப்புகை கமழ குப்புன்னு புகை வருது. குப்புன்னு புகை வந்த உடனே கண்ணெல்லாம் எரியுது, கண்ணில் இருந்து தண்ணி வருது. இந்த கை பார்த்திங்கன்னா தயிரோடு இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஆடை நெகிடுது. இந்த கையை கழுவிக்கிட்டு ஆடையை சரி பண்ணிவிட்டு இந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த சாம்பாரை இறக்கலாம், மோர் குழம்பு இறக்கலாம்னா அதுக்குள்ளே பக்குவம் முறிஞ்சு போயிடும். அதனால் இவன் என்ன பண்ணுறாளாம், இதெல்லாமே கண்டுக்கல, கண் எரியறதை கண்டுக்கல, கையில் தயிர் இருக்கிறது கண்டுக்கல, ஆடை நெகிழ்கிறத கண்டுக்கல, எல்லாத்தையும் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த வானொலியை பிடிச்சி கீழே இறக்கி வச்சு பக்குவமாக தாளிதம் பண்ணி அந்த மோர் குழம்பை தயாரிக்கிறான். தயாரித்து முடிச்சாளா. இப்போது நெற்றியில் வேர்வையெல்லாம் முத்து முத்தாக தெளிக்குது. இப்படி ஒரு சூழலில் அந்த பெண் என்ன செய்கிறான்னு கேட்டால், மோர் குழம்பை எடுத்து வச்சுட்டு அந்த கணவனுக்காக உட்கார்றா. அந்த நேரம் சரியாக அந்த கணவன் உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே ரொம்ப பக்குவமாக வாழை இலை போட்டு அந்த கணவனுக்கு சாதம் போட்டு இந்த மோர் குழம்பு ஊற்றுகிறார். ஊற்றின உடனே அந்த கணவன் ஒரு வாய் எடுத்து அள்ளி சாப்பிட்டு, மா இனிமையாக இருக்குதுமா, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன மாத்திரத்திலேயே அவள் இவ்வளோ நேரமெல்லாம் கஷ்டப்பட்டா இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சான். இப்படி ஒரு பாட்டு சங்கலிக்கத்தில் இருக்குது. முளிதயிர் பிசைந்த காந்தல் மேல்விரல் கழுவுறு கலிங்கம் கடாதுடி குவளை உண்கண் குய்ப்பு கமழ தான் துழந்தட்ட தீமுளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் உண்ணுதல் மகிழ்ந்தென்று முகனே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டால், நம்முடைய பெண்களுடைய மாண்பு பெருமை என்பது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லுவோம், நம்ம ரொம்ப பெருமையாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி என்றெல்லாம் நம்ம பெருமையாக பேசுவோம். நம்முடைய சமுதாயம் இப்படி ஆதிகால மனிதனாக இருந்து மொழி பேச தெரியாமல் ஒளிகளை நம்ம பழகி கொண்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாட ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட இருந்தது என்று சொன்னால், தாய் வழி சமூகமாகத்தான் இருந்தது. பெண்ணு தான் அதிகமாக உழைச்சா, பெண்ணு தான் வயலில் போய் வேலை செஞ்சா. தாய் வழி சமுதாயம் என்கின்ற ஒரு சமூகம் நம்மக்கிட்ட இருந்தது.
அதுக்கப்புறம் தான் இது வந்து தந்தை வழி சமூகமாக மாறுது. பாரதி பாடுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றான்? என்னுடைய அப்பன் வீடு, இது என்னுடைய அப்பன் சொத்து, என்னுடைய அப்பன் சொத்தை வந்து நீங்கள் பங்கு கேட்கின்ற பொழுது மிக பெரிய கோபம் வருது இல்லையா பாரதிக்கு? நாம் வழக்கமாக என்ன சொல்லுவோம்? பாரத மாதா, பாரத பூமி, இப்படி தானே சொல்லுவோம். பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவை அகற்றாதீர் அப்படி சொல்லுகின்ற பொழுது தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொல்லுகின்றானே பாரதி. அப்போ இது வந்து நம்ம தாய் நாடு, இந்திய நாடு, பாரத மாதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நாம் தந்தை வழி சமுதாயத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பெண்ணுக்கு சொத்தில் உரிமை இருக்குது, பெண்களுக்கு சமுதாயத்தில் சரிபாக உரிமை இருக்குது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது, சட்டம் சொல்லுது, நீதி சொல்லுது. நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. எந்த வீட்லையாவது பெண்களுக்கு சரிசமமான பங்கு பாகம் பிரித்து கொடுத்த பெற்றோர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்கேயோ ஒரு 1000ல் 1, எங்கேயோ ஒரு 1,00,000ல் 1 அப்படி தான் அவங்க பாகம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. மற்றவர்களாம் என்ன செய்வாங்க? ஏம்மா வீட்டில் இருக்கிற பொண்ணு பிறந்துட்டு இந்தாம்மா ஏதோ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு மீதியெல்லாம் வீடு யாருக்கு? பிள்ளைக்கு. கடை யாருக்கு? பிள்ளைக்கு. இந்த சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் இதற்காக அந்த பெண்கள் வருத்தப்படுகின்றார்களா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். அந்த பெண்கள் எந்த வகையிலும் வருத்தப்படுறதில்லை. என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி மகிழ்ச்சியாக வாழட்டும், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்குதுன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் சமுதாயம் வந்து ஒரு ரத்த கலரியாக தான் மாறி இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையில் குழந்தையில் இருந்து ஆரம்பித்து கடைசியில் அவர்கள் அந்த கோடி துணி வாங்கிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், அது வரைக்கும் பெண்களுடைய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய மனப்பான்மையாக இருக்கின்றது நாம் பார்க்குறோம். பெண் என்பவள் எப்படி இருக்கின்றார்? ஒரு குடும்பத்தினுடைய வேறாக இருக்கின்றாள், சமுதாயத்தினுடைய வேறாக இருக்கின்றால் நாம் பார்க்குறோம். இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு சொன்னால் அது பெண்ணு தான் நம்ம பார்க்குறோம். சங்க காலத்திலேருந்து ஆரம்பித்து பெண்கள் தான் நம்ம வந்து போற்றி பாதுகாத்து வளர்ந்து வரோம். அதில் பாருங்கள், பெண் என்று சொன்னால் அதாவது மனித இனத்தில் மட்டும் இல்லை, உயர்திணை இனத்தில் மட்டும் இல்லை, அகிரிணியிலும் கூட பெண் என்பது மிக சிறந்ததாகத்தான் இருக்கின்றது. அந்த பெண் இனம் மனிதனில் மட்டும் பெண் இனம் மிக சிறந்ததாக இல்லை, விலங்கினத்தில் கூட பெண் இனம் என்று சொன்னால் அது சிறந்ததாக தான் இருக்குது. பெண்மை என்று சொல்லுகின்ற பொழுதே, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுதே, ஒரு குட்டியை ஈணுகின்ற பொழுதே அதனுடைய மகத்துவம் என்பது மிக பெரியதாக இருக்கின்றது. ஒரு குரங்கு, ஆண் குரங்கு என்ன ஆயிடுச்சு, மேலே மலையில் இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு தவறுதவளா. இது பெண் குரங்கு பார்க்குது, அதனால் தாங்க முடியல. குட்டிகளாக இருக்குது, இந்த குட்டிகளை பார்க்குறதா இறந்து போன கணவனை பார்க்குறதா அப்படி சொன்னால், இந்த குட்டிகளை அதை என்ன பண்ணுது, அந்த குரங்கு எடுத்து போய் தன்னுடைய சுற்றத்தார்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இந்த பெண் குரங்கு மேலே மலை மேலையில் இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னு ஒரு சங்கலிக்கு சொல்லுது. கைமை உய்யா காமர் மந்தி என்று நாங்கள் சங்கலிக்கு பாடல் நாம் பார்க்குறோம். இப்படி அக்ரணியில் கூட பெண் இனம் என்பது மிக சிறந்ததாக இருக்கின்றது. சீராப்புராணம்னு ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் இருக்கின்றது. மான்கள் கூட்டமாக இருக்குது, அந்த கூட்டத்தில் என்ன ஆகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மானும் பெண்மானும் தன்னுடைய குட்டிமானோடு அந்த கூட்டத்தோடு சுற்றத்தோடு வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் முழங்குவது அங்கே கேட்கின்றது. சிங்கத்துக்கு பயந்து என்ன பண்ணுச்சு, இந்த மான் கூட்டம் சிதறி ஓடுச்சு. ஓடுகின்ற பொழுது என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால், குட்டிகள் ஒரு பக்கம் போயிடுச்சு, கலைமான் அதாவது ஆண்மான் ஒரு பக்கம் போயிடுச்சு, இந்த பிணைமான் பெண்மான் என்பது ஒரு பக்கம் போயிடுச்சு. இந்த பிணைமான் கூட யாருக்கு போனது கேட்டிங்கன்னா, குட்டிகள் கூட சேர்ந்து போய்க்குது. இந்த கலைமான்னா ஆண்மான், இந்த கலைமான் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, தான் தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. ஆனால் பிணைமான் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, தான் தப்பிச்சாலும் பரவாயில்லை, மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய குட்டிகளோடு சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு குட்டிகளோடு சேர்ந்து போச்சு. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், வேடன் கிட்ட போய் மாட்டிக்கிடுச்சு. வேடன் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பிணைமான் வந்து வருத்தப்படுது. ஒரு குட்டி இது கூட இருக்குது, இன்னும் 2 குட்டி எங்கே போச்சுன்னு தெரியல, நம்ம தன்னுடைய கணவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. அப்போ அந்த பிணைமான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இது சொல்லுது, நான் வேடன்கிட்ட பேசுது இந்த பிணைமான், என்னை விடு, நான் போய் பார்த்துட்டு என்னுடைய கணவனை பார்த்துட்டு என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பத்திரமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது பெண்மான் சொல்லுது. வேடம் விடுவானா,
எனக்கு காலையிலேருந்து எந்த உணவுமே கிடைக்கல, நீ தான் அகப்பட்ட, உன்னை எப்படி நான் விடுவது, உன்னையெல்லாம் விட முடியாது அப்படி சொல்லி வேலை சொல்கிறான். அவங்ககிட்ட போராடுது. நான் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், நான் போகிறேன், இப்போது நான் வரும்போது உனக்கு 2 மானா வரேன் அப்படின்லாம் சொல்லுது இது. ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உடனே அந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் வருகின்றார். நபிகள் நாயகம் வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மானுக்கு பிணையாக நான் நிற்கின்றேன். பிணைமான் அப்படின்னு சொன்னால் பெண்மான் அர்த்தம், பிணை என்று சொன்னால் அந்த கைதியாக, அது ஒரு நம்ம பிணை பத்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சான்றாக, அது மாதிரி. அப்போ நபிகள் நாயகம் வந்து ரொம்ப நிறைய பேசுகிறாரு. பேசி முடித்து நான் நிற்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த பிணைமானை விடுதலை பண்ணுறான் அந்த வேடை. இந்த பிணைமான் போகுது. அங்கே போனால் ஒரு பக்கத்தில் ஆண்மான் இருக்குது, தன்னுடைய குட்டிகள்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியில் சந்தோஷமாக நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆண்மான் என்ன சொல்லுது, உன்ன மாதிரி யாரும் முட்டாள் இருப்பாங்களா, அவன் தான் வந்து உன்னை பிடிச்சிட்டு சாப்பிட போகிறேன்னு சொன்னால் நீ எப்படியே தப்பிச்சு வந்துட்ட, இல்லை மனிதர்கள் எப்படியாவது மாற்றிக்குவாங்க, நீ எதுக்கு அங்கே போகிற, நீ போவாதுன்னு சொல்லிட்டு கலைமான் சொல்லுது. இல்லை இல்லை அது தப்பு, நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், உங்களை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படி நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், நான் போயிட்டு தான் ஆவேன் அப்படி சொல்லி நான் புறப்படுது. நீ போகிறேன்னா அப்போ நானும் வரேன் அப்படின்னு கலைமான புறப்படுது. புறப்படும்போது அப்போ பிணைமான்கள் புறப்படுது, கலைமான் புறப்படுது, கூட குட்டி 2 மான் இருக்குது. அது என்ன பண்ணுது, அப்படின்னா நாங்களும் வரோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் 4 மானாக போகுது. இதை தூரத்தில் பார்க்கின்ற வேடை நபிகள் நாயகத்தை பார்க்கின்றான். நீங்கள் சொல்வது எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா, இந்த மானை வந்து நான் இப்படியாக நான் தவறாக நினைத்து விட்டேனே, உங்களுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அது செய்து கொடுத்த சத்தியத்தை கட்டுப்பட்டு இப்படி வருகிறதே, இந்த பெண்மானை நினைக்கின்ற பொழுது என்னுடைய நெஞ்சம் நெகிழ்கிறதுன்றான். அப்புறம் என்ன பண்ணும், அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா அவனால், நான் சாப்பிடலை, அப்படியே இந்த கூட்டம் மகிழ்ச்சியாக வாழட்டும்னு சொன்னான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாய்மை என்கின்ற அந்த ஒற்றை காரணம். அந்த தாய்மை என்கின்ற ஒரு உணர்வு தன்னுடைய குட்டிகள் எல்லாம் குடும்பத்தோடு சுற்றத்தாரோடு ஒழுங்காக வாழ்கின்றனவா என்பதை பார்க்கக்கூடிய ஒற்றை காரணம் நாம் பார்க்குறோம். இது அக்ரணிகள் இடத்துலையும் பார்க்க வரும். நம்ம உயர்தினை இடத்துல நம்முடைய மனிதர்கிட்ட பெண்கள்கிட்ட இப்படி நம்முடைய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்கிட்ட, அதாவது தாய்மை தாங்க. குழந்தை வயிற்றில் வர ஆரம்பிச்சிடுது. 1 மாதம் 2 மாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறார் டாக்டர், ஆமாம் நீங்கள் கருவை சுமந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறார். அந்த நொடிப்பொழுதுலேருந்து, அந்த நொடிப்பொழுதுன்னு சொல்லக்கூடியதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லணும். அவளுக்கு அந்த தேதி தள்ளி போகின்ற பொழுது அவளுக்கு லேசாக சந்தேகம் வரும் பாருங்க, ஒருவேளை நம்ம கருவுற்றிருப்போமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பாருங்க. அந்த நொடிப்பொழுதுலேருந்தே பெண் என்ன செய்வாள், அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாள். பிறந்த பிறகு அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பது என்பது வேறு. குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த குழந்தைக்கு வயிற்றிலே நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த கருவிற்கு நாம் சாப்பிடக்கூடிய அந்த பொருள் ஒத்துக்குமா ஒத்துக்காதா? குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்குமா? வெப்பமான பொருளை சாப்பிட்டோமா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா என்று பார்த்து உணவிலே இருந்து பத்தியம் இருந்து பார்த்து சாப்பிடக்கூடிய அந்த தாய்மையை போன்ற ஒரு பெருமை மிக்க போற்றுதல் மிக்க விஷயம் என்னவாக இருக்க முடியும்? என்னதான் கணவன் வந்து போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கூட, தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்தாலும் கூட, பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து தொடங்கி பிறந்து அந்த குழந்தையை வளர்த்து அதை ஆளாகின்ற ஒரு நிலைப்பாடு வரைக்கும் யாராவது செய்ய முடியுமா இப்படி ஒரு செயற்கரிய செயலை என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் பெண்கள் வந்து வீட்டில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, காலையில் எந்திரிக்கிறது ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய குடும்ப விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். நீங்களாம் அவசியம் படித்து பார்க்கணும். அவர் 2 எழுதியிருக்காரு. 2ல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் குடும்ப விளக்கு பெண்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் இருண்ட வீட்டு பெண்கள். காலையில் 8:45 மணிக்கு எந்திரிக்கலாமா வேணாமான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இருண்ட வீட்டு பெண்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்றது உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது தெரியுது. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. விடியற் காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு, இன்றைக்கி சென்னை பகுதியில் வாசல் தெளித்து கோலம் போடுறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் மறுக்கலை. இன்றைக்கி போய் நம்ம சாணத்தை போய் எடுக்க முடியுமா? கிராமப்புறங்களில் சாணத்தை எடுத்துகிட்டு வந்த காலம் இருந்தது. தெருவில் மாடு போச்சுன்னா அது சாணம் போயிடுச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் ஒரு சாணம் இருக்கிறது விட மாட்டாங்க. பாருங்கள், பெண்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ணல, தெருவையும் சேர்த்து சுத்தம் பண்ணுறாங்க. தெருவில் சாணம்னா அது மிரிச்சிக்கின்னு போயிட்டு குழந்தைங்க விளையாடுற இடத்துல எல்லாம் இதுவாகும் இல்லையா, அதையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சு அதை வந்து பாதுகாத்து வச்சு அதில் வந்து அது இதுன்னு போட்டு கலந்து அதை வரட்டியாக தட்டி அடுப்பெரிக்கின்ற காலம் ஒன்று உண்டு. விடியற் காலையில் எழுந்திரிச்சு சாணம் தெளித்து அதுக்கு கோலம் போட்டு இருந்த காலம் இப்போ நம்முடைய கிராமங்களில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நல்ல வேலை.
நாம் சென்னையில் என்ன செய்கிறோம், சாணம் தெளிக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படி சொல்லிடுறோம். சரி என்னம்மா பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடியாவது போட்டுக்கலாம். இன்றைக்கி குறைந்தபட்சம் நாம் மஞ்சளாவது போட்டு கொஞ்சம் அதாவது சாணத்துக்கு பதிலாக மஞ்சள் போட்டாவது கொஞ்சம் தெருவு சுத்தம் பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி வராது சார் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறீங்க. சரி அதை விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு இது போல் எழுந்து அதுக்கப்புறம் கணவனுக்கு பெட் காஃபி போட்டு அவனை போயிட்டு என்ன சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, விடியற் காலையில் எழுந்திரிச்சு கணவனை கைதொழுது எழுந்து கொள்கின்ற பெண்ணு பெய்யன பெய்யும் மழைன்றார் இல்லைங்களா? என்னம்மா குறள் அது? தெய்வம் தொழால் கொழுநர் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறள் சொல்கிறார். எனக்கு தெரியும் குறள், சும்மா அவங்களுக்கு எதுக்கு ஆகிறேன்னா அது மாதிரி நாள்தோறும் செய்யக்கூடியவங்க, அதனால் அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நான் சொன்னேன். அப்படி தெய்வம் தொட தேவையில்லை. குழுனன தலைவன் தான் கொண்ட தலைவனை பேணி போற்றி பாதுகாத்து அந்த குழுனை தொழுது எழுந்தால் அந்த மாதிரியான ஒரு பெண்ணு, தொழுது எழுதுகின்ற பெண்ணு மழையே பெய் என்று சொன்னால் பெய்யும் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு எல்லாம் இருக்குது. கண்ணகி எடுத்துக்கலாம், நமக்கு அருந்ததி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு புரட்சி பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய தன்மைக்காக எப்படி போராடினார்கள்னு பார்க்குறோம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பெண் என்ன பண்ணாங்க, நான் வகுப்பில் அடிக்கடி சொல்வது உண்டு. இப்போ கல்லூரியில் வந்து சேர்றான்னு சொன்னால் 17 வயசு முடிஞ்சு 18வது வயசில் வந்து சேருவான். அவங்களுக்கு எந்த மாதிரியான நோக்கத்தில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு போக்கில் போனால் தான் கொஞ்சமாச்சு மகிழ்ச்சியாக பாடத்தை கணிப்பான். கண்ணகி நான் ஆரம்பிக்கின்ற போது நான் சொல்லுவேன், எப்பா கண்ணகி திருமண வயதுனான்னு தெரியுமா? தெரியாது. கண்ணகிக்கு 12 வயசில் திருமணம் நடந்தது, கோவலனுக்கு 16 வயசில் திருமணம் நடந்தது. உனக்கு என்னப்பா வயசு அப்படின்னு கேட்டால், ஐயா 17 வயசு முடிஞ்சிச்சுக்கையான அதிர்ச்சியாக சொல்லுவாள். 17 வயசு முடிஞ்சிச்சு, எங்கள் அப்பா இன்னும் ஒன்றுமே பார்க்காம இருக்கிறாரு, இது என்னத்தை நான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுடைய குரல் தொனி. டேடி அவசரப்படாதரா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்தது. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, இப்போ வந்து இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு காலம் அப்படின்னு அவனை ஆசுவாசப்படுத்திட்டு, கண்ணகிக்கு 12 வயது. 12 வயசுனா என்னங்க, இப்போ 7வது படிக்கின்ற பருவம். 7வது படிக்கின்ற பருவத்தில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் 16 வயசு 10வது முடிச்சுட்டு 11வது போகக்கூடிய ஒரு பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 7 அடுக்கு மாளிகை. இன்றைக்கி தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்குன்னு நினைக்காதீங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டு விஷயம் அப்போயே வந்துச்சு, கிபி 2ஆம் நூற்றாண்டிலே வந்துச்சு. 7 அடுக்கு மாளிகை அவங்களுக்கே சொந்தம். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு செல்வ வளத்தோடு வாழ்ந்துருப்பான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளோரில் இருந்துட்டு இன்னொரு ஃப்ளோரை வாடகை விட்டுலாமான்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 7 அடுக்கு மாளிகை அவங்களையும் வாழ்ந்துருக்காங்க. அப்படி 7 அடுக்கு மாளிகையில் இடைநிலை மாளிகையில் 4th ஃப்ளோரில் அவங்க குடும்பம் வைக்கிறாங்க. எதுக்காக தனி கொடுத்துன்னு வைக்கிறாங்க? இன்றைக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை பார்க்கின்ற போது, பெண் பார்க்கின்ற போது பெண்ணே வந்து ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க. அப்பம்மா இருக்கலாம் வேணான்னு சொல்ல, இல்லைன்னா சௌகரியம் இருந்தா என்ன பண்ணோம், அவங்க தனியாக வாழ்ந்துட்டோம், அவங்களும் சுதந்திரமாக இருக்கட்டும் நாங்களும் சுதந்திரமாக இருக்கட்டும், அதனால் தனி கொடுத்தணுன்னா நாங்கள் ஓகே அப்படின்னு தான் இன்றைக்கி வைக்கக்கூடிய பெண்களுடைய கண்டிஷனாக இருக்குது. சரி, அப்படி இன்றைக்கி இருக்கிற பெண்கள் கேட்டாங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களே தனி கொடுத்துன்னு வச்சாங்க. ஏன் தனி கொடுத்துன்னு வச்சாங்கன்னு அவர் சொல்கிறார். மாநாயகன் கண்ணகினுடைய அப்பா, மாசாத்துவன் கோவலனுடைய அப்பா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி 4வது ஃப்ளோரில் தனி கொடுத்து வச்சாங்களே. ஏன் வச்சாங்க கேட்டால், இந்த பெண் இந்த பையன் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இல்லற தர்மத்தை எப்படி நடத்துகிறார்கள், அறம் செய்வது தர்மம் பண்ணுவது அதுதான் முக்கியம், அது எப்படி நடத்துகிறாங்கன்னு வச்சாங்க. அந்த பொண்ணு போய் 12 வயசில் போய் குடும்பம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பையன் கொஞ்சம் காலம் கூட இருந்தான். எவ்வளோ வருஷம் இருந்தாலும் இளங்கோ சொல்லலை, கொஞ்சம் காலம் கூட இருந்தான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னொரு பெண்ணு பார்க்க போகிறான். அந்த பெண்ணுக்கு அப்போ 12 வயசு. மாதவின்னு ஒரு பொண்ணு பார்க்குறா, நல்லா நடனம் ஆடுறா, அந்த நடனத்தில் ஈர்த்துறாங்க, அவ கூட போயிடுறா. இந்த பெண்ணு என்ன செஞ்சிடணும், கதறிடணுமா வேணாமா, ஏன்டா அறிவு கட்டவனே அப்படி சொல்லிட்டு கையில் என்ன கிடைக்குதோ தூக்கின்னு வந்துடணுமா இல்லையா, விளக்கமாறு அது இதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்குது இல்லையா நம்ம வீட்டில், அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நீ எப்படா போகலான்னு சொல்லி அடிச்சிடணுமா இல்லையா, எதுவும் பேசலை, கம்முன்னு இருக்கா. இவன் போனால் கொஞ்ச காலம் குடும்பம் நடத்தினா அதில் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திர விழா வருது. அப்போ வந்து 2 பேருக்கும் பிணக்கு ஏற்படுக்குது. விட்டுட்டு வந்துட்டான். நேராக வந்தான் வீட்டாண்ட கண்ணகி வீட்டுக்கு வரான். அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, வாங்க அப்படி சொல்லி உட்கார வச்சு அறுசுவை உணவு படைக்கின்றான். சாப்பிட்டுட்டு அப்போவாது கம்முன்னு போனானவன் இவன் என்ன பண்ணான், சாப்பிட்ட பிற்பாடு அவன் லேசாக கேட்குறான், கண்ணகி நான் ஏதாவது உனக்கு மன வருத்தம்படியாக நான் நடந்துட்டேனா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அவன் கேட்குறான்,
கேட்ட உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னா பாருங்க, ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று சொன்னான். நீ போற்றும்படியான ஒழுக்கத்தை செய்யவில்லை, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று சொன்னான். ஏண்டா உன்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் இங்கே வராங்க, வந்து பார்க்கின்ற பொழுது நான் வருத்தப்படுவேனோ என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள். அவர்கள் வருத்தப்படக்கூடாது என்று நான் என்னுடைய வருத்தத்தை நான் மறைத்து கொண்டிருந்தேன். அதனால் நான் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனே என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மை யார்கிட்ட வரும்? அதுக்காக எல்லா கணவனும் அப்படி போகணுன்னு நான் சொல்ல வரல, எல்லா பெண்களும் இப்படி பொறுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த உயரிய பண்பு தான் பெண்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் பல பேர் போனாங்க. அப்படின்னாலும் அதை கடந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழ்ந்துக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சார், ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இல்லற தர்மத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை மிக சிறப்பாக கல்வி புகட்டி நன்றாக வளர்க்கின்றார்கள் என்று சொன்னால் அடிப்படையான முக்கியமான காரணம் யார் என்று கேட்டிங்கன்னா பெண்ணு தான் காரணம். இப்போ ஆண் பல இடத்துக்கு போகிறான் சார், அவனுடைய மாறிட்டே இருக்குது அவனுடைய நிலைப்பாடு. காலையில் கிளம்பிட்டானா ஆஃபீஸ் போகிறான்னா அங்கே பல பேரை சந்திக்கிறான். அப்படி பல பேரை சந்தித்து பல பேர் கூட பழக்கம் ஏற்படுகின்றது. பல பேர் கூட அவனுடைய இதுவையெல்லாம் சொல்ல முடியுது. வீட்டில் காலையில் புறப்படும்போது சண்டை போட்டு போனான்னா அந்த பெண்ணு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதிர வச்சுருக்கா. இவன் அப்படி இல்லை, இந்த கழுதை வண்டி எடுத்துன்னு போயிடுச்சு, அது மறந்துடுது. வேற எங்கேயோ போது வெவ்வேறு சிந்தனை வருது. ஆனால் அவள் அதையெல்லாம் பார்த்து மனசில் வெண்ணுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம், நம்ம குழந்தைங்களை ரெடி பண்ணணும், குழந்தைங்களை குளிப்பாட்டி அதுக்கு யூனிஃபார்ம் போட்டு அது சாக்ஸு போட்டு ஷூவை போட்டு அதுக்கு டையை டைட்டாக கட்டி என்ன பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் வந்து பார்க்கணுமே, எங்கே அப்படின்னு கேட்கலாம். எங்கள் வீட்டுக்கு வாங்க. காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது இருக்காங்க பாருங்கள், எங்கள் பொண்ணு 2 படாதபடுத்துவாங்க. பார்க்கறதுக்கு பொண்ணு சும்மா அமைதியாக நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதில் என் பெரிய பொண்ணு இப்போ பேச போகிறா. நீங்கள் நல்ல பொண்ணு நீங்கள் நடிச்சுட்டுருக்கீங்க, அப்படி படுத்துவாங்க. எப்படி சார் படுத்துவாங்க கேட்டிங்கன்னா எல்லாம் அன்பு தொல்லை தான். இவ உயிர் அவகிட்ட இருக்கான், அவள் உயிர் இவகிட்ட இருக்கான். அது போக அம்மா உயிரி சேர்த்து வாங்குவாங்க. அப்படி ஒரு அன்பு, எல்லாம் அன்பு தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அன்பையும் தாண்டி இவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு 1 இட்லி போதும்னும் 2 இட்லியாவது சாப்பிடுமானுவாங்க. இப்படியெல்லாம் ஊட்டி வளர்க்கின்றாலே அது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்ணு தான். இந்த ஆண் ஒன்றும் பண்ணுறது இல்லை. காலையில் எந்திரிக்கிறதுமோ அவர் ரெடியாகிறதுலேயே பெரிய விஷயமா இருக்கும். அவர் ரெடியாகி உண்மையெல்லாம் சொல்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவர் ரெடியாகி போகிறதுலையே இருக்குங்க. இது வீடு இந்த மாதிரியான நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லார் வீட்லேயும் நடக்குது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, எங்கள் கல்லூரியில் 500 பேராசிரியர் இருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே 25 பேராசிரியர் இருக்காங்க தமிழ் துறையில் மட்டும். எல்லார் வீட்லேயும் கேட்டு பார்த்துறேன், எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்குதா. சாப்பாடு போட்டு கொடுத்து கையில் கரெக்டாக பாக்ஸிலலாம் போட்டு பேக்கெலாம் வச்சு ரெடியாக கொடுத்துருவாங்க. எங்கள் ஸ்டாஃபு கேட்பாங்க, என்ன மதிய சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா தான் தெரியும். அதில் ஒருத்தருக்கார் எனக்கு மாறானவர். அவர் கொஞ்சம் கூடவே தான் எழுந்து கூடவே சமைச்சு கூடவே எடுத்துக்கொள்ளக்கூடிய அது பெண்மை போற்றக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அந்த மாதிரி அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, பெண்மை என்பது குழந்தையாக இருந்து ஒரு தந்தைக்கு மகளாக, அதுக்கடுத்து ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக தங்கையாக, அதுக்கடுத்து ஒரு கணவனுக்கு மனைவியாக, அதற்கடுத்து ஒரு குழந்தைக்கு தாயாக, அதற்கடுத்து ஒரு மாமியாருக்கு மருமகளாக, அதற்கடுத்து மாமியாராக, அதற்கடுத்து பாட்டியாக, இப்படியெல்லாம் தன்னுடைய பரிமாணத்தை அவள் வந்து வளர்த்தெடுத்து கொண்டு போகின்றாள் என்று சொன்னால் அந்த பெண்ணை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக போற்றி தான் ஆகணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி நாம் போற்றோம்னா என்ன ஆகும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன பாராட்டுதல், ஒரு சின்ன அப்ரிசியேஷன் அவர்களை மிக சந்தோஷமாக வாழ வைக்கும். இப்போ இன்றைக்கி வாழலையா, அவங்க சந்தோஷமாக வாழலைன்னா வாழறாங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கா. அது நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்லாம் வந்துடுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா எழுதி முடிச்சுட்டு எப்போ போனால் இறப்பதற்கு முன்னாடி எழுதி வச்ச கடிதம், அது கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி இறந்து போகிறாங்க. அப்போ அந்த கடிதத்தை மகன் படிக்கின்றான். படித்து பார்த்துட்டு அன்று முதல் தன்னை மாற்றிக்கொள்கிறான், குடும்பத்து கூட இருக்கின்றான், குடும்பத்துக்குள்ளே நேரம் செலவு பண்ணுறான். அப்போ அவனுடைய மனைவி கேட்குறா, அவளுக்கு சந்தேகம் வந்தது. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, அவளுக்கு சந்தேகம் வந்தது. அவள் கேட்குறா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது இன்னொன்று ஏதாவது வச்சுட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லைங்க, அப்படி ஒன்றும் இல்லை, நான் மாறினதுக்கு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுத்து பார்க்குறா. அப்போ அந்த பெண் வந்து எழுதி பார்க்கின்றா, அந்த படித்து பார்க்கின்றா. காத்திருப்பு அப்படின்றது அவளுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்துருக்குது. தந்தைக்காக காத்திருந்து, ஐயா முடிச்சிடுறேன்,
தந்தைக்காக காத்திருந்து, அதுக்கப்புறம் கணவனுக்காக காத்திருந்து, அதுக்கப்புறம் பிள்ளைக்காக காத்திருந்து, இப்படியாக காத்திருந்து அவள் பட்ட நாள், ஒவ்வொரு நாளாக அவள் பட்ட துன்பம் இருக்கின்றதே அது அளப்பரியது என்று அந்த கடிதத்தில் பதிவு செய்கின்றார். தன்னுடைய கணவன் தன் கூட நேரத்தை செலவு பண்ணாமல் தொழில் 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 என்று அந்த தொழில் பின்னாடி போயிட்டு அவன் கடைசியாக ஓய்ந்து உட்கார்கின்ற பொழுது பேசுவதற்கு வார்த்தை இல்லை. திருமணமான புதுசில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுத்தர வர்க்கம் வருகின்ற பொழுது எல்லாரும் பொருளாதார நோக்கி நகர்கின்றோம். அப்படி நகர்கின்ற போது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள் பேசுவதற்கு நேரம் இல்லை. கடைசியாக ஓய்வு பெற்று உட்கார்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியினுடைய பெருமையை தான் அறிகின்ற பொழுது மனைவி இல்லாமல் போயிருப்பாள். அப்படி ஒருவேளை மனைவி இருந்தாலும் கூட அந்த மனைவியிடம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் போயிருக்கும். காலையில் எழுந்தால் காஃபி கொடுத்தா முடிஞ்சுது, டிஃபன் குடித்தா முடிஞ்சுது, வேறு என்னங்க முட்டி வலிக்குது கொஞ்சம் தலை தேய்ச்சி விடு, அதோடு அவர்களுடைய சம்பாஷணை என்பது முடிந்துவிடும். இப்படித்தான் பல பெண்களுடைய பல ஆண்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி இந்த நல்ல நாளிலே இன்று முதல் இன்று புதிதாக பிறந்தோம் என்ற அடிப்படையிலே ஒன்றை மட்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னவென்று கேட்டால் நம்ம வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு குழந்தைகளை நாம் பாராட்டுவோம். வெறும் வாய் வார்த்தை தாங்க, அதில் ஒன்றும் நம்ம குறைஞ்சிட போகிறதில்ல. வார்த்தை மட்டும்தான். அம்மா நீ நல்லா சமைச்ச, இன்றைக்கி இட்லி நல்லா இருந்தது, இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது, இன்றைக்கி குழம்பு நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தது, என் மேலே அன்பு, கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியாக போட்டிருக்கிற, இப்படி சொல்லி நாம் அவர்களை ஏதாவது ஒன்றை சொல்லி பாராட்டினோம் என்று சொன்னால் அவர்களுடைய அகம் மகிழும். அகம் மகிழ்ந்தால் முகம் மகிழும், முகம் மகிழ்ந்தால் நம்முடைய அகமாகிய இல்லம் செழிக்கும் என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.